வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரிவிஷனில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக என்னென்ன அவார்ட்ஸ் பார்த்துருப்போம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவார்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி நமக்கு முக்கியமானது இப்போ எவ்வளவு தேவையோ என்ன தேவையோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்க போகிறது 59வது ஞானபீட விருது. ஸோ ஞானபீட விருது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விருது. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிற எல்லாமே முக்கியமான விருதுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 59வது ஞானபீட விருது அப்படிங்கிறது, ஞானபீட விருதுனா என்ன? இலக்கியத்திற்கான சிறந்த பங்களிப்புக்காக ஒரு எழுத்தாளருக்கு யாருனால கொடுக்கப்படுதுன்னா பாரதிய ஞானபீடத்தால் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய மிக பழமையான மற்றும் மிக உயர்ந்த இலக்கிய விருது, இந்திய இலக்கிய விருது. ஸோ 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் எழுதும் இந்திய எழுத்தாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஸோ நமக்கு 59வது ஞானபீட விருது அப்படிங்கிறது ஏன் கொடுக்குறோம், யார் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இப்போ அதை சொல்கிறது. இந்திய எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இந்த 59வது ஞானபீட விருது கொடுக்கப்படுது. 1961 கொடுக்கப்படுது. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பாரதிய ஞானபீடத்தால் ஆண்டுதோறும் கொடுத்துட்டு வராங்க. இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதான 2024ஆம் ஆண்டு 59வது ஞானபீட விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 88 வயது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் இருந்து இந்த விருதை பெறக்கூடிய முதல் நபர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு தான். இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி எழுத்தாளர் 12வதாக இவர் வாங்குறாரு. ஸோ இவர் ஒரு ஹிந்திக்காக வாங்கப்படுற விருது இது. இவர் வந்து ஹிந்தி எழுத்தாளரே 12வது ஆளாக வந்து இந்த விருதை வந்து வாங்குறாரு. இதுக்கான பரிசு தொகை பார்த்தீங்க அப்படின்னா ₹11 லட்சம். அது மட்டும் இல்லை, சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை மற்றும் பாராட்டு சான்றிதழும் இந்த ஞானபீட விருதுக்கு கொடுப்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு கேந்திர சாகித்ய அகாடமி விருதையும் வினோத்குமார் சுக்லா வந்து வாங்கியிருக்காரு. ஞானபீட விருதுக்கான தேர்வுக்குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா ராய். ஸோ பிரதீபா ராய் தான் வந்து ஞானபீட விருதுக்கான தேர்வுக்குழுவுக்கான தலைவர். வினோத்குமார் சுக்லா வந்து 59வது விருது வாங்குறார். ஞானபீட விருது 2024க்கானது. 58வது ஞானபீட விருது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் தான், திரௌபதி முர்மு அவர்கள் தான் இதை வழங்கியிருக்காங்க. யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா குல்சார் மற்றும் ராமபத்ராச்சாரியாவுக்கு தான் இந்த விருதை குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க. குல்சாரும் ராமபத்ராச்சாரியாவும் 58வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. வினோத்குமார் சுக்லா அவர்கள் வந்து 59வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இது இந்திய எழுத்தாளர்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் எழுதுகோள் விருது. ஸோ கலைஞர் எழுதுகோள் விருது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தமிழில் இதழியல் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் எழுதுகோள். அவங்களோட எழுத்தின் மூலிமா சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், சமூக சீர்திருத்தங்கள், இதுக்காக தான் வந்து இந்த விருது கொடுக்கப்படுது. கலைஞர் எழுதுகோள் விருது ஒவ்வொரு ஆண்டுமே கொடுக்கப்படுது. தமிழ் இதழியல் துறை மூலமா சமூக மேம்பாட்டிற்கும் விளிம்பு நிலை மக்களோட மேம்பாட்டிற்கும் பங்காற்றிய சிறந்த இதழியலாளருக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. கலைஞர் எழுதுகோள் விருது வந்து வழங்கப்படுகிறது. எப்போ இருந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு, அந்த ஆண்டிலிருந்து தான் நமக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. இப்போ கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டுக்கான விருது. இது பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவர்களுக்கும் சுகிதா சாரங்கராஜ், ஸோ அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மு.க. ஸ்டாலின் இந்த விருதை வழங்கியிருப்பார். இந்த விருதுக்கு தலா 5 லட்சம் பரிசு தொகை கொடுப்பாங்க. பாராட்டு சான்றிதழும் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2021 சண்முகநாதனும் 2022 வி.என். சாமி அவர்களும் வாங்கியிருக்காங்க. இது 3 வருஷமாக இதை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வந்துருச்சு. ஆனால் 23க்கானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 24 கொடுக்கல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பரிசு தொகை. நமக்கு இருக்கிறதுலே பரிசு தொகை அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு 5 லட்சமும்
இன்னொரு கலைஞர் விருதுக்கு 10 லட்சமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம தொடர்ந்து கீழே பார்க்கலாம். அடுத்ததாக கலைச்செம்மல் விருது. கலைச்செம்மல் விருது பார்த்திங்க அப்படின்னா 6 பேருக்கு கொடுப்பாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு, முதல்வர் அவர்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மரபு வழி ஓவியம் ப்ளஸ் நவீன பாணி ஓவியம், இந்த 2 டைப் ஆஃப் ஓவியம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த கலை செம்மல் விருது அப்படிங்கிறது. ஆண்டுதோறும் வந்து 6 பேருக்கு கொடுக்குறாங்க. சிற்பக்கலையில் திறமைமிக்க கலைஞர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது. இதுக்கு செப்பு பட்டையும் 1 லட்ச ரூபா விருது தொகையும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மரபு வழி பிரிவில் 21 ஓவிய சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும், நவீன பாணி பிரிவில் 52 ஓவிய சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும் இவ்விருதுகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒவ்வொரு ஆண்டும் 6 கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் அவர்கள் ரீசெண்டாக மொரிஷியஸ் போயிருப்பார். அவருக்கு ஒரு உயரிய விருது கொடுத்துருப்பாங்க, அந்த நாட்டோட உயரிய விருது கொடுத்துருப்பாங்க. த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற ஒரு உயரிய விருது, மொரிஷியஸோட உயரிய விருது கொடுத்துருப்பாங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த விருதை பெறக்கூடிய 5வது வெளிநாட்டு தலைவரும் நம்ம பிரதமர் அவர்கள் தான். இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடிய முதல் பிரதமர் நம்ம மோடி அவர்கள் தான். அதே மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள்னு பார்க்கும்போது இந்த மொரிஷியஸோட உயரிய விருது 5வது ஆளாக நம்ம பிரதமர் வாங்குறாரு. பிரதமர் மோடிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 சர்வதேச விருது வாங்கியிருக்காரு. இந்த விருதோடு சேர்த்து பிரதமர் மோடி அவர்கள் 21 சர்வதேச விருது வாங்கியிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்படாஸ் நாட்டோட உயரிய தேசிய விருதும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. பட் பிரதமர் மோடி வாங்கல, அவருக்கு பதிலாக வேறொரு ஆள் வாங்கியிருந்தாங்க. இது என்ன விருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ், அந்த விருது கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு நம்ம கொரோனா டைமில் உதவி பண்ணதுக்காக, நம்ம பிரதமர் உதவி பண்ணதுக்காக இந்த விருது அந்த நாட்டால் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பா விமலா அவர்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறொரு மொழியில் இருக்கக்கூடிய நூலை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ததுக்காக, சிறந்த நூலுக்காக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பா விமலா அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த படைப்புகளை, இந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா என்ன, அது எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த படைப்புகளை மொழிபெயர்ப்பு செய்வோருக்கு சாகித்ய அகாடமி விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 21 மொழிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு, அதில் மலையாள எழுத்தாளர் நளினி ஜமிலா அவங்க வந்து 2018 எழுதின எந்த ஆண்கள் அப்படிங்கிற நூலை விமலா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனது ஆண்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்ச்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை தூய சவேரியர் கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடியவங்க 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கான விருதுக்கு தேர்வாகியிருக்காங்க. சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அப்படிங்கிறது இந்திய மொழிகளில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த படைப்புகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ மற்ற லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதில் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய சிறந்த படைப்புகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா 1989 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கப்படுது. முதல் விருது 1990 கொடுத்துருப்பாங்க. விருது பெற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரொக்க பரிசு, ஒரு பட்டயமும் வழங்கப்படும். இது மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 1990 இது கொடுக்கப்பட்டு வருது. ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருங்குன்றம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க, அந்த நூலுக்காக வாங்கியிருப்பாங்க, நாவலுக்காக. அது எதுலேருந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா தி பிளாக் ஹில் ஆங்கில நாவல். ஸோ அது வந்து மாமாங் ராய்னு எழுதியிருக்கிறவங்க, அதை எழுதினவர் அவர். ஸோ அதை வந்து கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கருங்குன்றம்னு மாற்றிருப்பார். எப்போ எந்த ஆண்களை எனது ஆண்கள் மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த தி பிளாக் ஹில்லை வந்து கருங்குன்றம்னு மாற்றிருப்பாங்க. அதுக்காக 2023 இவருக்கு கொடுத்துருக்காங்க, கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் விருது பார்த்தீங்க அப்படின்னா 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தராக இருக்கக்கூடியவங்க. இதுக்கு 1.5 லட்ச ரூபா பரிசு தொகை கொடுப்பாங்க. ஔவையார் விருதுக்கு 1.5 லட்ச ரூபா பரிசு தொகை கொடுப்பாங்க.
மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது. ஸோ இந்த விருது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா காட்டு மன்னார் கோவிலை சேர்ந்த சௌமியாவுக்கு முதல்வர் வழங்கியிருப்பார். இதுக்கு பரிசு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா பரிசு தொகை. அடுத்ததான் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதுகளையும் பதக்கங்களையும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ப்ளஸ் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. எதுக்காகனா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது. ஸோ பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இவங்க ஆட்சியர் 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட விருது. ஸோ ஔவையார் விருது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட விருதுகளில் ஒன்று தான். எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 2012ஆம் ஆண்டுலேருந்து இந்த விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஔவையார் விருது சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை, நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொண்டாற்றக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இந்த துறைகளில் சிறப்புடன் பணியாற்றக்கூடிய பெண்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலக மகளிர் தினம் இருக்கு இல்லையா, மார்ச் 8. ஸோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த விருது ஔவையார் விருது வந்து இந்த மற்ற ப்ளஸ் இந்த 2 விருதும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா பரிசு தொகையும் 8 கிராம் அளவிலான தங்கப்பதக்கமும் தகுதி சான்றிதழும் அளித்து சிறப்பிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2012 திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதியும் 2024 பாசுடினா சூசைராஜ் பாமா அவர்களும் இதை வாங்கியிருக்காங்க. சிறப்புமிக்க சேவைகள் விருது இதில் ஒரு 92 பேர் விருது வாங்கியிருப்பாங்க. இது அங்கே ராஷ்டிரபதி பவனில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது, குடியரசுத் தலைவரால் கொடுக்கப்படக்கூடிய விருது. இதை பாதுகாப்பு முதலீட்டு விழான்னு சொல்லுவோம். இது கட்டம் 1 கட்டம் 2 அதாவது ரெண்டு பிரிவில் அதாவது 2 டைமாக கொடுத்துருப்பாங்க இந்த விழாவில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் மாதம் நடந்தது தான். ராஷ்டிரபதி பவனில் நம்ம குடியரசுத் தலைவர் கொடுத்தது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு சேவைகள் விருதுக்கு 92 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விருதுகளோட வகைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரம் விசிஷ் சேவா பதக்கம் இந்த இதில் பிரிவில் 30 பேருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. உத்தம யுத்த சேவா பதக்கம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவின் கீழே 5 விருது வழங்கியிருப்பாங்க. அதிவிசிஷ்ட் சேவா பதக்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 57 விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த அமைப்புகள் இதில் பங்கேற்றது, இந்த 57, 5, 30 இதுக்கெல்லாம் யார் யார் பங்கேற்றாங்க அப்படின்னா இந்திய ஆயுதப்படைகளும் இந்திய கடலோர காவல் படையும் எல்லை சாலைகள் அமைப்பும் இதெல்லாமே பங்கு பெற்றது. இவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டது, இத்தனை விருதுகளும். ஸோ ராஷ்டிரபதி பவனில் இதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு விழா நடந்திருக்கும், அது கட்டம் 1 நடந்திருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 கீர்த்தி சக்ராக்கள் மற்றும் 33 சௌரிய சக்ராக்கள் உட்பட மொத்தமாக 39 விருதுகள் வழங்கப்பட்டிருப்பாங்க. இது மே 22 கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது 2 வந்து நமக்கு குடியரசுத் தலைவர் கொடுத்தது. ஸோ கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ராவில் நமக்கு நம்ம நாட்டோட உயரிய விருதுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய விருதுகள் இதெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி தினம், இது ஜூன் 3ஆம் தேதி. ஸோ கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் தான் ஜூன் 3ஆம் தேதி. ஸோ அப்போ கொடுக்கப்படக்கூடிய விருது தான் பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி தினத்தப்போ ஒரு விருது கொடுப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு கருணாநிதியோட 102வது பிறந்த தினம் இந்த ஆண்டு வந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட 102வது பிறந்தநாளையொட்டி செம்மொழி நாள் விழா அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டுக்கான செம்மொழி தமிழ் விருது வழங்கும் விழா இந்த நிகழ்ச்சிகள்லாம் சென்னை கலவாணர் அரங்கில் நடந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது முனைவர் தாயம்மாள் அரவாணனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ செம்மொழி விருதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி தமிழ் விருதை யார் வாங்கினாங்க அப்படின்னா தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ப்ளஸ் கருணாநிதி அவர்களோட சிலையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பெற்ற தாயம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா 1944 மே 23 கன்னியாகுமரி மாவட்டம் சேந்தன்புதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. ஸோ எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஸோ இதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழ் செம்மல் விருது. இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா 2015 கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு தொண்டாற்றி வரும் தனிநபர் அல்லது அமைப்புகளுக்கு தமிழக அரசால் கொடுக்கப்படக்கூடிய விருது. 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் செம்மொழி விருது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 38 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மாவட்டம் வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 38 பேருக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தான் இது வழங்கியிருக்காங்க. இந்த தமிழ் செம்மொழி விருது 38 பேருக்கு 2023ஆம் ஆண்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2015 கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ இந்த விருதாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு காசோலை மற்றும் சான்றிதழ் கொடுப்பாங்க. நமக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அப்படி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சித்துறையோட இயக்குனர் யார் அப்படின்னா ஔவை அருள் அவர்கள் தான். அடுத்ததாக மாநில அரசோட விருதுகள் இன்னும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18 கைவினைஞர்களுக்கு மாநில அரசோட விருது கொடுக்கப்படுது. இப்போ கொடுக்கப்பட்டது 2023-24 ஆண்டுக்கானது. ஒன்று வாழும் கைவினை பொக்கிஷம் விருது, அது 9 பேருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் மாநில விருது, அது ஒரு 9 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிரிவின் கீழே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 18 பேர் வந்துடுவாங்க. ஸோ வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைத்தட்டு, நெட்டி வேலை செய்கிறது, பஞ்சலோக சிற்பம் செய்கிறது, சுடுகளிமண்ணில் சிற்பம் செய்கிறது, மர சிற்பம் செய்கிறது, மூங்கில் பையில் ஓவியம் இது பண்ணுறது, தகட்டு வேலை பண்ணுறது, இதெல்லாம் தான் நமக்கு கைவினை பொக்கிஷம் கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு ஒரு 9 பேருக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க. அந்த கைவினை பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா தலா 1 லட்சத்துக்கான காசோலை கொடுப்பாங்க, ப்ளஸ் 8 கிராம் தங்கப்பதக்கமும் ப்ளஸ் தாமிர பதக்கமும் தகுதி சான்றிதழும் கொடுப்பாங்க. பூம்புகார் மாநில விருதுகளுக்கு அப்படியே ஆஃபாக பண்ணிடுவாங்க, 50,000 தான் கொடுப்பாங்க, 4 கிராம் தங்கம் கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளுக்கு வந்து 1 லட்ச ரூபாயும், அப்படியே நீங்கள் பூம்புகார் மாநில விருதுகள் போனீங்க அப்படின்னா 50,000 ரூபாயும் கொடுப்பாங்க. அதுக்கு 8 கிராம் கொடுப்பாங்க, அதுக்கு 4 கிராம் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக 18 பேருக்கு கொடுத்துருக்காங்க 2 பிரிவின் கீழே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருதுகள், இது 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ தேசிய தன்வந்திரி அப்படிங்கிறத சித்தா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாரம்பரிய இந்திய மருத்துவத்துறையில் சிறப்பாக பங்களிப்பு வழங்கிய 3 முக்கிய மருத்துவர்களுக்கு தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருதுகள் வழங்கி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வழங்கியிருக்காங்க. விருது பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராசந்த் சர்மா, மாயாராம் யூனியல், சமீர் கோவிந்த் ஜமத்கனி. ஸோ இவங்களுக்கு தான் இந்த கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாராட்டு பத்திரமும் ப்ளஸ் தன்வந்தி ஒரு உருவத்துடன் கூடிய கோப்பை 5 லட்சம் ரொக்க பரிசும் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருதுகள்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. ஸோ இதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பார்த்துருப்போம். 1899 90 கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது. இதோட தலைவர் யார் அப்படின்னா மாதவ் கௌசிக். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைந்த சாமன் அரோராவோட இக் ஓர் அஸ்வதாமா, இது ஒரு சிறுகதை. இக் ஓர் அஸ்வதாமா அப்படிங்கிறது சிறுகதை. எந்த மொழியில் எழுதுனதுக்காக சாகித்ய அகாடமி விருது இந்த நூலுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா டோக்ரி அப்படிங்கிற ஒரு மொழியில் எழுதுறதுக்காக 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை இவர் வாங்குறாரு. இவர் மறைஞ்சிட்டார். ஸோ இவரோட குடும்பத்துக்கு அந்த பரிசு போய் சேரும். சாமன் அரோரா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழில் 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பேராசிரியர் ரா வெங்கடாசலபதி. ஸோ இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. இந்த நூலுக்காக வந்து இவருக்கு 2024க்கான சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த டோக்ரி மொழியில் எழுதுறதுக்கு சாமன் அரோராவுக்கும் தமிழில் எழுதுறதுக்கு வெங்கடாசலபதி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 2024க்கு. ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கப்படக்கூடிய மதிப்பிற்குரிய விருது. ஸோ பரிசு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயும் ஒரு பட்டயமும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 இந்திய மொழிகளிலும் சிறுகதை, நாவல், இலக்கிய விமர்சனம் போன்ற பல வகையான எழுத்தாக்கங்களுக்கு விருது வழங்கப்படுது சாகித்ய அகாடமி விருது. ஸோ இது யார் வழங்குறாங்கன்னா இந்திய அரசு தான். சாகித்ய அகாடமி இந்திய அரசு தான் வழங்குறாங்க. சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் எப்போ இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 1954 கொடுக்கப்படுது, மார்ச் 12. இதில் 1954 தொடங்கப்பட்டது இல்லையா, தொடங்கப்பட்ட அடுத்த ஆண்டுலேருந்து விருது கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தமிழுக்குன்னு பார்க்கும்போது 1955 தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புக்கு ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. 1955 முதல்ல வாங்கினது இவங்க தான். 2022 தமிழுக்காக வாங்கினவங்க, தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காக வாங்கினவங்கள பார்க்குறோம். 2022 பார்த்தீங்க அப்படின்னா காலாபாணி அப்படிங்கிறவங்க புதினம் அதுக்காக காலாபாணி புதினத்துக்காக ராஜேந்திரன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 2024 அவர்களுக்கு வெங்கடாசலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி பொற்கிளி விருதுகள்.
ஸோ இந்த விருதுகள் நமக்கு 2008ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. வருடந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்கள் 4 பேர், பிற இந்திய மொழிகளுக்கான எழுத்தாளர் ஒருவர், ப்ளஸ் ஆங்கில இலக்கிய எழுத்தாளர் ஒருவர் என மொத்தம் 6 எழுத்தாளர்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் பொற்கிளி 1 லட்சமும் ப்ளஸ் பொற்கிளியும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்படுது கருணாநிதி பொற்கிளி விருதுகளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் யார் அப்படின்னா, பேரா அருணன் உரைநடைக்காக, எழுத்தாளர்கள் சுரேஷ்குமார் இந்திரஜித் நாவலுக்காக, என் ஸ்ரீராம் சிறுகதைக்காக, கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதைக்காக, கலைராணி நாடகத்துக்காக, நிர்மாலியா மொழிபெயர்ப்புக்காக. ஸோ ஆகிய 6 பேருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருதுடன் 1 லட்ச ரூபா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் விருது. காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய KV தங்கபாலு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2006ஆம் ஆண்டு முதல் இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் 18 பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. 2006லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 18 பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. KV தங்கபாலு வந்து 2004க்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2024க்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு காமராஜர் விருது அவர்களுக்கு. அடுத்ததாக கணியன் பூங்குன்றனார் விருது. ஸோ இந்த விருது ஒரு 6 பேருக்கு கிடச்சிருக்கும். 2025ல் ஒரு 6 பேருக்கு கிடச்சிருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூர் ராஜாராம் ராமசுப்பன் கல்விக்காக வாங்கியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கமலக்கண்ணன் சண்முகம் சமூக மேம்பாட்டுக்காக வாங்கியிருப்பார். ஐக்கிய அரபு அமீரக டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் மகளிர் பிரிவில் வாங்கியிருப்பாங்க. லட்சுமணன் சோமசுந்தரம் வணிக பிரிவுக்கு வாங்கியிருப்பாங்க. தென்கொரியா ஆரோக்கியராஜ் இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பத்துக்காக வாங்கியிருப்பாங்க. சிங்கப்பூர் டாக்டர் கங்காதர சுந்தர் மருத்துவ பிரிவுக்காக வாங்கியிருப்பாங்க. இலங்கை கிருஷ்ணகாந்தன் சந்தீப் சிறந்த பண்பாட்டு தூதர் வேர்களை தேடி திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன இந்தியர்கள் அயல்நாட்டிலிருந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதா வேர்களை தேடி திட்டம். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த திட்டம்லாம். ஸோ அந்த திட்டத்தின் கீழே இவங்களுக்கு இலங்கை கிருஷ்ணகாந்தன் சந்தீப் அவர்களுக்கு சிறந்த பண்பாட்டு தூதர் அவர்களுக்காக கணியன் பூங்குன்றனார் விருது. இந்த 6 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக அமெரிக்க டாக்டர் விஜய் ஜானகிராமனுக்கு தமிழ் மாமணி விருதையும் முதல்வர் அவர்கள் வழங்கியிருப்பாங்க. இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது. ஸோ விருதோட பார்த்தீங்க தங்கப்பதக்கம் பாராட்டு பத்திரம் எல்லாமே வழங்கியிருப்பாங்க. இது எப்போ வழங்கினாங்க அப்படின்னா அயலக தமிழர் தின விழாவில் தமிழக முதல்வர் வந்து இந்த விருதை வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க இவங்களுக்கு. அயலக தமிழர் தினம் நமக்கு எப்போது ஜனவரி 12. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் விருது. ஸோ திருவள்ளுவர் விருது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் தினத்தையொட்டி 2025ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் படிக ராமுவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருப்பார். ஸோ 2025ஆம் ஆண்டுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் படிக ராமு. இந்த விருது நமக்கு 1986ஆம் ஆண்டு முதல் திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த விருதுடன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுது. இதுதான் திருவள்ளுவர் விருது. ஸோ திருவள்ளுவர் விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1986லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2025ல் படிக்க ராமு அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களோட விருது. ஸோ இந்த விருது யாருக்கு வாங்குவாங்க? அவர் வந்து பெண்களோட விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள், நம்ம அனைவருக்கும் தெரியும். ஸோ இது அந்த சிறப்புக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்யும் வகையில் தந்தை பெரியார் விருது எப்போருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது. 2024ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது திராவிட இயக்க செயற்பாட்டாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு முதல்வர் வந்து வழங்கியிருப்பார். இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா அமௌண்ட்டும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் விருது. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அண்ணல் அம்பேத்கர் விருது. ஸோ இவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாடுபடக்கூடியவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் பார்த்திங்கன்னா பெண்கள் விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர் பெரியார். ஸோ இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவிக்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்காக கொடுத்துருக்காங்க.
இது எப்போ இருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 1998 ஆண்டுலேருந்து இந்த விருது கொடுத்துட்ருக்காங்க. இந்த விருதுக்கும் வந்து 5 லட்ச ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுது. து. ரவிக்குமார் அவர்களுக்கு, இவங்க து. ரவிக்குமார், இது வந்து விடுதலை ராஜேந்திரன், விடுதலைக்காக பெண்கள் விடுதலைக்காக போராடுறவர். ஸோ விடுதலை ராஜேந்திரன் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா து. ரவிக்குமார் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்வதற்காக, அதாவது அவங்களுக்காக பாடுபட்டதுக்காக 2024க்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரவிக்குமார். ஸோ ரெண்டுக்குமே பரிசு தொகை பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா விருது, தமிழ் சமுதாய முன்னேற்றம்கான அயராது பாடுபடும் ஒருவருக்கு பேரறிஞர் அண்ணா விருது 2006ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருது. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் கீழையூர் எல். கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ எல். கணேசன் அண்ணா விருது கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதுன்னு பார்த்திங்கன்னா 2 லட்சம் கொடுப்பாங்க, ப்ளஸ் 1 சவரன் தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் விருது. இந்த பாரதியார் விருது பார்த்திங்க அப்படின்னா கபிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கவிஞர் கபிலன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதுடன் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் கொடுப்பாங்க. இது எப்போ இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 1997லேருந்து பாரதியார் விருது வந்து கொடுக்கப்பட்டு வருது. ஸோ 2024 வாங்கினவர் கவிஞர் கபிலன். அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசன் விருது, இது 1978லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2024ஆம் ஆண்டுக்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பொன் செல்வ கணபதி. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கும் விருது பார்த்திங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா திருவிக விருது, சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு தமிழ் தென்றல் திருவிக விருது வந்து கொடுக்கப்படுது. இது 1979லேருந்து இது கொடுக்கப்பட்டு வருது. இப்போ 2024க்கு இந்த விருதை வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி.ஆர். ரவீந்திரநாத். ஸோ தாகூர் கிடையாது, ஜி.ஆர். ரவீந்திரநாத் தான். ஸோ இவங்களுக்கும் விருது பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஸ்வநாதம் விருது, கியாபே விஸ்வநாதம். ஸோ அந்த விஸ்வநாதம் விருது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா பொதிய வெப்பன், வேமு பொதிய வெப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு 2024ஆம் ஆண்டுக்கு. ஸோ இது 2000லேருந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது. இதுக்கும் நமக்கு பரிசு தொகை 2 லட்சம் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் விருது பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் பேரில் கொடுக்கக்கூடிய விருதுகளுக்கு தான் 5 லட்சமும் 10 லட்சமும் கொடுப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது. ஸோ இந்த விருது 2024ஆம் ஆண்டுக்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முத்து வாவாசி. கலைஞர் இந்த புலவர் முத்து வாவாசி, இவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட உதவியாளராக இருந்தவர். ஸோ இந்த விருது முதல்ல வாங்கக்கூடியவர் இவர் தான். ஏன்னா 2024 தான் பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுக்க ஆரம்பித்தோடனே கருணாநிதி அவர்களோட உதவியாளராக இருந்த முத்து வாவாசி, புலவர் முத்து வாவாசிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் ரேட் இருக்கிறதே கலைஞர் அவர்களோட பேரில் இருக்கக்கூடிய விருதுகளுக்கு தான் கொடுக்கப்படுது. ஒரு விருதுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, 2 விருதுகளுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கக்கூடியவர் முத்து வாவாசி புலவர். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட விருதுகள் 2023க்கான விருதுகள். இது எல்லாமே இப்போ நம்ம வாசிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2023க்காக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட விருதுகள் தான். முதல் விருது கபிலர் விருது. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கவிஞர் முத்தரசன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசோட சார்பாக. கபிலர் விருது 2012லேருந்து கொடுக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. 2012லேருந்து கபிலர் விருது கொடுக்குறாங்க. இந்த விருது பார்த்திங்கன்னா சங்ககால புலவர் கபிலர் பெயரில் தமிழ் இலக்கியம் மற்றும் மொழி வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் வளர்ச்சித்துறை இந்த விருதை வந்து 2012லேருந்து கொடுத்துட்ருக்காங்க.
இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா பரிசு தொகையும் 8 கிராம் அளவிலான தங்கப்பதக்கமும் தகுதி சான்றிதழும் அளிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உவேசா விருது 2012 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2023க்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முனைவர் ராமநாதன் வாங்கியிருக்காங்க. உவேசா ராமநாதன், உவேசாவுக்கு ராமநாதன். கம்பர் விருது வந்து 2013 கபிலர் விருது 2012, கம்பர் விருது 2013 கொடுக்குறாங்க. கம்பருக்கு வந்து சீனிவாசன், ஸோ முனைவர் சீனிவாசன் அவர்களுக்கு வந்து கம்பர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லின் செல்வர் விருது, ஸோ பேச்சிலேயே மயக்கக்கூடியவங்க பர்வீன் சுல்தானா அவர்கள். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2013 இந்த விருது கொடுக்கப்படுறாங்க. இப்போ 2023க்கு பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உமரப்புலவர் விருது 2014 கொடுக்கப்படுது. சையது காதர் ஹுசைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக GU போப் விருது, இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா 2014 கொடுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் முருகன் அவர்கள் இதை வாங்கியிருக்காங்க. இளங்கோவடிகள் விருது 2015 கொடுக்கப்படுது. முனைவர் சிலம்பு செல்வராசு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்ததான் அம்மா இலக்கிய விருது, இது 2015 கொடுக்கப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் சரளா ராசகோபாலன், கோவை சரளா மாதிரி இவங்க ஒரு சரளா ராசகோபாலன், இவங்களுக்கு அம்மா இலக்கிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிங்காரவேலர் விருது, ஸோ சிங்காரவேலர் விருது 2018 கொடுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023க்கு சுப்பிரமணியம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 1 பைசா தமிழன்னு சொல்லக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் விருது 2019 கொடுக்குறாங்க. யார் இந்த டைம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சச்சிதானந்தம், முனைவர் சச்சிதானந்தம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக மறைமலை அடிகளார் விருது, இது 2019 வழங்கப்பட்டு வருது. புலவர் ராமலிங்கம், மறைமலை அடிகளார் ராமலிங்கம் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது, இது 2020 வழங்கப்பட்டு வருது. இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த அருள் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அருள் செல்விக்கு கிடச்சிருக்கு. அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு அருள் செல்விக்கு கிடச்சிருக்கு, முனைவர் அவர்களுக்கு. அடுத்ததாக காரைக்கால் அம்மையார் விருது எந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு, அம்மையாருக்கு கிடச்சிருக்குன்னா மஞ்சுளா அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இது 2020 வழங்கப்பட்டு வருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சீபா ஆதித்தனார் திங்கள் இதழ் விருது, ஸோ இது இதழுக்காக வார இதழ், மாத இதழ் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இதழுக்காக கொடுக்கக்கூடிய விருது. இது 2020 கொடுக்கப்படுது. சட்டக்கதிர் அப்படிங்கிற இதழுக்காக ஆசிரியர் முனைவர் VRS சம்பத், ஸோ VRS சம்பத் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்ததாக முதலமைச்சர் கணினி தமிழ் விருது, கணினி தமிழ் விருது 2013 கொடுக்கப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் அகிலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழ்த்தாய் விருது, தமிழ்த்தாய் விருது 2012 கொடுக்கப்படுற விருது. ஸோ இது ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்த்தாய் விருது அப்படிங்கிறது ஒரு கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க, தென்காசி திருவள்ளுவர் கழகம். ஸோ இந்த கழகத்துக்கு தமிழ்நாடு அரசு 2023 தமிழ்த்தாய் விருது வழங்கி விருது தொகையாக பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்திற்கான காசோலையும் கேடயமும் தகுதியோரையும் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்த்தாய் விருதுக்கு 5 லட்சம். ஸோ மிச்சமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் தான். தமிழ்த்தாய் விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம். ஸோ பரிசு தொகை விவரம் பார்க்கும்போது சீபா ஆதித்தனார் திங்களெதில் விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ப்ளஸ் கேடயம் கொடுப்பாங்க, தகுதியுரையும் பொன்னாடையும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுன்னு ஒன்று இருக்குது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் மொழிபெயர்ப்பாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் 2012 கொடுக்கப்படக்கூடியது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் 10 விருதாளர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 விருதாளர்களுக்கும் எவ்வளோ பரிசு தொகைன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான், ப்ளஸ் பொன்னாடை கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி எல்லா விருதுக்குமே நம்ம பார்த்துட்டு வந்த உவேசா விருது எல்லா விருதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் கொடுப்பாங்க. இதுதான் இந்த நம்ம பார்த்துட்டு மேலேருந்து பார்த்துட்டு வந்த அந்த விருதுகளுக்காக கொடுக்கக்கூடிய விருது பரிசு. ஸோ அயோத்திதாசர் ஆகட்டும், சிங்காரவேலர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக 2024 தேவநேய பாவனர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா திரு பாரா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதே விருது 2023 அருளி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக தகைசால் தமிழர் விருதுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அது 2021 தான் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 15 கொடுக்குறாங்க, சுதந்திர தினத்திலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2021 பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இதை வாங்கினது
திரு நா. சங்கரையா அவர்கள் வாங்கியிருக்காங்க. 2022 நல்லக்கண்ணு அவர்கள் வாங்கியிருக்காங்க. 23 வீரமணி வாங்கியிருக்காங்க. 24 முனைவர் குமரி ஆனந்தன் வாங்கியிருக்காங்க. 4 பேர் தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இதுக்கான பரிசு தொகை பார்த்திங்கன்னா 10 லட்சம். 2021 இது கொடுக்கப்பட்டுருக்கு தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது. அடுத்ததாக வீரதீர செயல் வேளாண்மைக்கான சிறப்பு விருதுகள். ஸோ அண்ணா பதக்கம் இது பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணியாற்றக்கூடிய வெற்றிவேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணா பதக்கம் இந்த ஆண்டுக்கு 2024. ஸோ 1 லட்சத்துக்கான காசோலை ப்ளஸ் தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கம் ப்ளஸ் சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அண்ணா பதக்கத்துக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கோட்டை அமீர் பதக்கம். ஸோ அமீர் பதக்கம் அமீர் அம்சாவுக்கே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சமுதாயத்தில் மத நல்லெண்ணத்துக்காக தொடர்ந்து வழி செய்து வரக்கூடிய தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ கோட்டை அமீர் பதக்கம் 5 லட்சத்துக்கான காசோலை கொடுத்துருக்காங்க அமீர் அம்சா அவர்களுக்கு. அமீர் அம்சா பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேளாண் துறை. ஸோ வேளாண் துறைனா இயற்கை வேளாண்மையில் அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான். இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா முருகவேல் அவர்கள் பெற்றிருக்காரு இந்த விருதை. ஸோ அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது நாராயணசாமி நாயுடு பெயரில் ஆண்டுதோறும் வழங்கப்படுது. நாராயணசாமி நாயுடு அவர்கள் பெயரில் கொடுக்கக்கூடிய வேளாண்மை விருது இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா முருகவேல் அவர்களுக்கு 5 லட்சம் பரிசு தொகையோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகவேல் அவர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய காவல் நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல பார்த்திங்கன்னா மதுரை, 2வது திருப்பூர், 3வது திருவள்ளூர். ஸோ இந்த மாதிரி சிறந்த காவல் நிலையங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் குடியரசு தின அப்போ கொடுக்கக்கூடிய விருதுகள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பத்ம விருதுகள். ஸோ நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்று பத்ம விருது. ஸோ பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த விருதுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள்லையும் செயல்பாடுகள்லையும் வழங்கப்பட்டு வருது. குடியரசு தினத்தின் போது தான் இது அறிவிப்பு கொடுப்பாங்க. 2025க்கான பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 139 பத்ம விருதுகள் இருந்தது. தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதில் 7 பத்ம விபூஷனும் 19 பத்ம பூஷனும் 113 பத்மஸ்ரீயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் விருது பெற்றவர்கள் 139 பேரில் பார்த்திங்க அப்படின்னா 23 பேர் பெண்களாக இருக்காங்க. நமக்கு தலை அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்துருப்பாங்க. பரதநாட்டிய கலைஞர் சோபனா அவர்களுக்கும் பத்மபூஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும் பத்மபூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேல் ரத்னா விருது. இது பார்த்திங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் கேல் ரத்னா பரிசு 4 சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கியில் சிறந்து செயல்படுறதுக்காக கேல் ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. மனு பேக்கர் அவங்க ஷூட்டிங்கில் வாங்கியிருப்பாங்க. குகேஷ் செஸ்ஸுக்கு வாங்கியிருப்பார். பிரவீன்குமார் பாரா அத்லெட்டிக்ஸ்க்கு கேல் ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க 2025க்கு. இந்த பரிசு வழங்கும் விழா பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 17 நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நடந்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனா விருதுக்கு 32 பேரும், துரோணாச்சாரியார் விருதுக்கு 3 பேரும் செலக்ட் ஆகியிருப்பாங்க இந்த ஆண்டு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிரவாசி பாரதிய சம்மான் விருது. இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருது பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விருது. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படிங்கும்போது மகாத்மா காந்தியடிகள் 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவை வந்தடைந்த தினத்தை ஜனவரி 9ஆம் நாளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த விருதானது ஆண்டுதோறும் வழங்கப்படுது. பிரவாசி பாரதிய சம்மான் விருது. ஸோ 2016 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விருது வழங்குறதுக்கு முடிவு செஞ்சதுக்கப்புறமா இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறவங்களோட எண்ணிக்கையை ரெட்டிப்பாக்கி இப்போ 30 வரைக்கும் போயிருக்கு. முதல் விருது 2003 கொடுத்துட்ருக்காங்க. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருது இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒடிசாவோட புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற 18வது பிரவாசி பாரதிய மாநாட்டோட நிறைவில் 27 வெற்றியாளர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அவர்களை தான் இதை வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க, கௌரவிச்சிருப்பாங்க. 2025க்கு 27 பேர் இதை செலக்ட் ஆகியிருப்பாங்க. பிரவாசி பாரதிய சம்மான் விருது 2003 கொடுக்கப்படுது. அடுத்தது பாரதிய பாஷா விருது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு.
கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பாஷா பரிஷத் தான் இந்த விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்திய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செஞ்சு பாரதிய பாஷா விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்திய மொழிகளை மேம்படுத்துகிற நோக்கத்தோட கொல்கத்தாவை தளமாக கொண்ட பாரதிய பாஷா பரிஷத் இலக்கிய அமைப்பு 1975 தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா 1975 தொடங்கப்பட்டது. இதன் மூலயமா தான் இந்த விருது நமக்கு கொடுக்கப்பட்டுருக்காங்க. 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணனை வந்து சஞ்சாரம் என்ற நாவலுக்காக 2018ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதும் வாங்கினவர் தான். இதுக்கு இந்த பாரதிய பாஷா விருதுக்கு 1 லட்ச ரூபா பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, செவிலியருக்காக சிறந்த செவிலியர் சேவைக்காக கொடுக்கப்படக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 2025. இது பார்த்திங்க அப்படின்னா 2025 மே 30 விருது விழா நடைபெற்றது. புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த விருது வழங்கப்பட்டது. நம்ம குடியரசுத் தலைவர் தான் விருதை கொடுத்துருப்பாங்க. யார் இதை வாங்கினாங்க அப்படின்னா மொத்தமாக 15 செவிலியர்கள் வாங்கியிருப்பாங்க. தமிழகத்தை சேர்ந்த அலமேலு மங்கையர்க்கரசியும் புதுச்சேரியை சேர்ந்த LS மணிமொழி அவர்களும் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா ரொக்கமும் பதக்கமும் அங்கீகார சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கும் இந்த விருதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வதேச புக்கர் ப்ரைஸ், இது 2025க்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பானு முஷ்டாக் வாங்கியிருக்காங்க. சர்வதேச புக்கர் பரிசுன்னு சொல்லுவோம். 2025 பானு முஷ்டாக் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பானு முஷ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் பத்திரிகையாளர், அப்புறமா வழக்கறிஞராக இருந்தவங்க. ஸோ இந்த புத்தகத்தோட பெயர் இவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற சிறுகதைகளை தொகுத்து எழுதியிருக்காங்க. புத்தகத்தோட பெயர் இதய விளக்கு. ஸோ இந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிறது முதல்ல கன்னடத்தில் இருந்தது. ஸோ கன்னடத்தில் இதை மொழிபெயர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபா பாஸ்தி. இது அதாவது கன்னடத்தில் இருந்தது. தீபா பாஸ்தி வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. பானு முஷ்டாக் வந்து கன்னடத்தில் எழுதுனதுனால இந்த விருது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த கன்னடத்தில் எழுதப்பட்டு இந்த பரிசை வென்ற முதல் புத்தகமும் இது தான். ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிறது தீபா பாஸ்தி வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதை வந்து கன்னடத்தில் வந்து பானு முஷ்டாக் வந்து இதய விளக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னடத்தில் எழுதப்பட்டு இந்த பரிசை வென்ற முதல் புத்தகமும் இதய விளக்கு அப்படிங்கிறது தான். சர்வதேச புக்கர் பிரைஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிராணி மித்ரா மற்றும் ஜீவதயா விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளோட நலன் மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்களிப்பை வழங்கக்கூடிய நபர்களாகட்டும் அமைப்புகளாகட்டும் அதுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த விருது, பிராணி மித்ரா விருது. 1966 கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 54 பேருக்கு 54 விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பிராணி மித்ரா விருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அனந்த் அப்பாடியோட பந்தாரா அப்படிங்கிற அங்கே யானைகள் நலனுக்கான முக்கிய பங்களிப்புக்காக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக ராதே கிருஷ்ணா டெம்பிள் எலிஃபண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யானை மீட்பு மற்றும் பராமரிப்பில் சிறந்த பங்களிப்பை செஞ்சதுக்காக பிராணி மித்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஜீவதயா விருது 2001 வழங்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 12 ஜீவதயா விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நிசா சுப்பிரமணியன் குஞ்சு தனிப்பட்ட பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பகவான் மகாவீர் பசு ரக்ஷா கேந்திரா இந்த அமைப்புக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாஸ்டர் சைத்தன்யா எம் சக்சேனா ப்ளஸ் மாஸ்டர் ஆதிஷா பள்ளி மாணவர்களோட பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த பிராணி மித்ரா விருதும் ஜீவதயா விருதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட பத்திரிகை விருது 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ பத்திரிகை விருதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கில்லர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசுன்னு சொல்லலாம். இது 1997 நிறுவப்பட்டது இந்த பத்திரிகை விருது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா லா பிரென்சா அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ பத்திரிகை விருது. இந்த பத்திரிகை 100 ஆண்டு பழமையான வரலாற்று சிறப்புமிக்க செய்தித்தாள். எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா நிகரகுவா அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. யுனெஸ்கோவோட பத்திரிகை விருது நிகரகுவா நாட்டில் இருக்கக்கூடிய லா பிரென்சா அப்படிங்கிற பத்திரிகை வாங்கியிருக்கு. ஸோ 1986 ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை விமர்சித்ததுக்காக படுகொலை செய்யப்பட்ட கொலம்பிய பத்திரிகையாளர் கில்லர்மோ கானோ இஷாஷாவோட நினைவாகவும் இந்த பெயர் ஒதுக்கப்பட்டிருக்கு. கில்லர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர பரிசுனாலும் யுனெஸ்கோ பத்திரிகை விருதுனாலும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெடல் ஆஃப் ஆனர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மெடல் ஆஃப் ஆனர்
புவன் ரிபுவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புவன் ரிபு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்திய வழக்கறிஞர். ஸோ அவருக்கு இந்த மெடல் ஆஃப் ஆனர் விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் வழங்கினாங்க அப்படின்னா உலக நீதிபதிகள் சங்கம், வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன். ஸோ விருது பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞர் இவர் தான், புவன் ரிபு தான் இந்த விருதை பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞரும். ஸோ உலக நீதிபதிகள் சங்கத்தின் சார்பாக தான் மெடல் ஆஃப் ஹானர் அப்படின்னு கொடுக்கறது. எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா டொமினிக்கன் குடியரசில் கொடுத்தாங்க. அங்கே ஒரு உலக சட்ட மாநாடு நடந்தது, அங்கே கொடுக்கப்பட்டது மே 4. இவர் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன கேஸ் எடுத்து நடத்துவார் அப்படின்னா குழந்தை திருமண ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர் தடை, குழந்தைகள் கடத்துறது, பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் நடத்துவார். ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த விருது. இந்த விருதை வாங்கின முதல் இந்திய வழக்கறிஞர் இவர் தான். அடுத்ததாக உலக உணவு பரிசு 2025. ஸோ இந்த உலக உணவு பரிசு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த ரசாயனங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தியை மேம்படுத்துறது. ஸோ பிரசீலிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய மரியாங்கேலா ஹங்கிரியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு உலக உணவு பரிசு 2025. ஸோ இவர் 40 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் விதை மற்றும் மண் சிகிச்சைகள் குறித்து ஆராய்ச்சி செஞ்சு பிரசீலிய விவசாயிகளோடு இணைஞ்சு இயற்கை முறைகளில் பயிர் உற்பத்தியை மேம்படுத்தியிருக்காரு. அந்த இயற்கை முறையில் விவசாயத்தை செய்யக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய அவருக்காக விஞ்ஞானிக்காக உலக உணவு பரிசு 2025 வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாதனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா $5 லட்சம் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1970ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற நார்மன் போர்லாக் அவரோட நினைவாக வழங்கப்படுது. இந்த பரிசு 1987ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டுருக்கு. மேலும் இதுவரைக்கும் 55 பேர் இந்த விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது சன்சத் ரத்னா விருது. சன்சத் ரத்னா விருது அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய 17 எம்பிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சன்சத் ரத்னா விருது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 வருஷம் கழித்து திருவண்ணாமலை சேர்ந்த திமுகவோட எம்பி CN அண்ணாதுரை ஸோ இந்த விருதை வாங்கியிருக்காரு. இவர் ஒரு தமிழக எம்பி. 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை பெறக்கூடிய தமிழக எம்பி CN அண்ணாதுரை தான், திமுகவை சேர்ந்தவர். ஸோ விருது யார் வழங்குறாங்க அப்படின்னா பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளை மற்றும் பிரிசன்ஸ் பத்திரிகை இந்த விருதை வழங்குறாங்க. தேர்வுக்குழு தலைவர் யார் அப்படின்னா ஹன்ஸ்ராஜ் அஹீர். ஸோ இவர் தேசிய பிற்படுத்தப்பட்டோரோட ஆணைய தலைவர். ஹன்ஸ்ராஜ் அஹீர் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவரும் கூட. முதல்ல இந்த விருது வழங்கப்பட்டது 2010 வழங்கப்பட்டிருக்கு. இது முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட ஆலோசனைகளை தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. முதல் விருதை வாங்கினவரும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய ஹன்ஸ்ராஜ் அஹீர் அவர்கள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 வருஷம் கழித்து தமிழக எம்பி திருவண்ணாமலையை சேர்ந்தவர் CN அண்ணாதுரை அவர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த விருதோட பேர் சன்சத் ரத்னா. 2010 வழங்கப்பட்டுருக்கு. ஸோ விருது புதுடெல்லியில் தான் வழங்கியிருக்காங்க. ஜூலை இறுதியில் கொடுப்பாங்க இந்த விருது. ஸோ 2024 வரையிலான மொத்த விருதுகள் இது வரைக்கும் 125 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு சன்சத் ரத்னா விருது. அடுத்ததாக புலிட்சர் பரிசுகள். ஸோ புலிட்சர் பரிசுகள் அப்படிங்கிறது பத்திரிகை மற்றும் கலைகளுக்கான சிறந்த பங்களிப்புகளை கௌரவிக்கிற வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா யாரால் கொடுக்கப்படுதுன்னா புலிட்சர் பரிசு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. புலிட்சர் பரிசு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டுக்கான 23 பிரிவுகளில் வழங்கப்பட்டிருக்கு. இதில் 15 பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகை ப்ளஸ் 8 பிரிவுகள் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள், நாடகம், இசை போன்றவைக்கு வழங்கப்பட்டிருக்கு. புலிட்சர் பரிசு அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 23 பிரிவின் கீழே வழங்கப்பட்டிருக்கு. அதில் 15 பிரிவுகள் பத்திரிகைக்கும், 8 பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகங்கள், நாடகம், இசை போன்றவைக்கும் வழங்கப்படுது. புலிட்சர் பரிசு வாரியத்தால் இது வழங்கப்பட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழியல் யார் இந்த பத்திரிகை அப்படிங்கும்போது இந்த பத்திரிகை யார் வாங்கியிருக்காங்க, அப்படி எதுக்காக வாங்கியிருக்காங்க இதழியல் துறைனா ட்ரம்ப்போட படுகொலை முயற்சியை குறித்து விரைவாக செய்தி வெளியிட்டதற்காக நியூயார்க் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புலிட்சரோட 4 பரிசுகளை வாங்கியிருக்காங்க. அடுத்தது தி நியூயார்க்கர் 3 பரிசுகளையும், தி வாஷிங்டன் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. புலிட்சர் பரிசு இந்த பத்திரிகைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
ஸோ புலிட்சர் பரிசு அப்படிங்கிறது அமெரிக்காவோட பத்திரிகை துறைகளை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடிய ஒரு விருது தான். ஸோ இந்த விருது 1917 தொடங்கப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகம் ப்ளஸ் புலிட்சர் பரிசு வாரியத்தால் இது வந்து நிர்வகிக்கப்பட்டு வருது. புலிட்சர் பரிசு வாரியம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை கொண்டு இதை செலக்ட் பண்ணுறாங்க. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை பள்ளியை நிறுவுவதற்கும் புலிட்சர் பரிசை நிறுவுவதற்கும் தனது விருப்பப்படி நிதியை வழங்கிய பிரபல செய்தித்தாள் வெளியீட்டாளர் ஜோசப் புலிட்சரோட நினைவாக தான் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டுருக்கு பத்திரிகை துறைகளுக்கு. ஸோ ஒவ்வொரு விருது வென்றவருக்கும் $15,000 பரிசு தொகையாக கொடுக்கப்படும், ப்ளஸ் சான்றிதழ் கொடுக்கப்படும். பொது சேவை பிரிவில் விருது வென்றவர்கள் தங்கப்பதக்கமும் வழங்கப்படும். ஸோ இந்த 3 பத்திரிகைகள் வாங்கியிருக்காங்க புலிட்சர் பரிசு. எந்த பத்திரிகைகள் அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து 4 பிரிவின் கீழே வாங்கியிருக்காங்க. தென் நியூயார்க்கர் வந்து 3 வாங்கியிருக்காங்க. தட் வாஷிங்டன் போஸ்ட் வந்து 3 வாங்கியிருக்காங்க புலிட்சர் பரிசு 2025க்கு. அடுத்ததாக நம்மாழ்வார் விருது 2024. ஸோ கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமாருக்கு முதல் பரிசு 2.5 லட்சம் ரொக்க பரிசு நம்ம முதல்வர் தான் வழங்கியிருக்காரு. இந்த விருது 2024க்கான விருது சம்பத்குமார் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 2வது பரிசு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷுக்கு 1.5 லட்சம் பரிசு தொகையும் பதக்கமும் கொடுத்துருக்காங்க. 3வது பரிசு பெற்றவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளிதாஸுக்கு 1 லட்ச ரூபா பரிசு முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. எதுக்காக நம்மாழ்வார் அப்படின்னாவே இயற்கை வேளாண்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் சிறந்து விவசாயங்கள் செய்கிறதுக்கு அந்த ஆர்கானிக்கில் அந்த முறையில் விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் இவங்களுக்கான விருது நம்மாழ்வார் விருது. ஸோ இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்டு வருது. நம்மாழ்வார் விருது 2023 பார்த்திங்க அப்படின்னா சித்தர் முதல் பரிசாக 2.5 லட்சம் ரொக்க பரிசு வாங்கியிருப்பார். பழனிசாமி 2ஆம் பரிசு 1.5 லட்சம் வாங்கியிருப்பாங்க. எழிலனுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் பரிசு கொடுத்துருப்பாங்க 1 லட்ச ரூபாய்க்கு. ஸோ இயற்கை வேளாண்மையில் நம்மாழ்வார் ஆற்றிய பெரும் பங்களிப்பு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த இயற்கை வேளாண்மை துறையில் ஈடுபடுவதோடு அதை ஊக்குவித்து பிற இயற்கை விவசாயிகளுக்கும் கை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் மட்டும் செய்யாமல் பிறரையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசால் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படுது. 2023 to 24 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ இருந்து இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டுட்டு வருது. அடுத்ததாக லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா லதா மங்கேஷ்கர் பாடகி இருக்காங்களே அவங்களோட நினைவாகவும் தீனாநாத் மங்கேஷ்கர் வந்து அவரோட தந்தை, அவரது தந்தையும் இசையமைப்பாளருமான தீனாநாத் மங்கேஷ்கரோட நினைவாகவும் நிறுவப்பட்டது தான் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மரன் ட்ரஸ்ட் மூலயமா அந்த குடும்பத்தோட ட்ரஸ்ட்டின் மூலயமா வந்து வழங்கப்பட்டுருக்கக்கூடிய லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தேசத்தோட நலனுக்காக பாடுபடக்கூடியவங்களுக்காக கொடுக்கறது, ப்ளஸ் கலைத்துறைகளுக்கும் சமூகத்துக்காக பாடுபடுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ தனிநபர்களை அங்கீகரிப்பதற்காக லதா தீனாநாத் மங்கேஷ்கர் புரஸ்கார் வந்து 2022 நிறுவப்பட்டது. ஸோ இந்த விருதை பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆதித்ய பிர்லா குழுமத்தோட தலைவர் குமாரமங்கலம் பிர்லா வந்து வாங்கியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி பத்மபூஷன் விருது வாங்கினவங்க. 2022 தான் நமக்கு லதா தீனாநாத் மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது வந்து நிறுவப்பட்ட ஆண்டே யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் விருதே பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது சிறப்பான செயலை சமூகத்துக்கு செய்கிறதுக்காக நாட்டுக்காக செய்கிறதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. 2023 லதா மங்கேஷ்கரோட சிஸ்டராக இருக்கக்கூடிய ஆஷா போஸ்லே அவர்கள் வாங்கியிருப்பாங்க 2023. 2024 அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது. 2022 நிறுவனது, 22 பிரதமர் வாங்கியிருக்காங்க, 23 ஆஷா போஸ்லே வாங்கியிருக்காங்க, 24 அமிதாப் பச்சன் வாங்கியிருக்காங்க, 25 ஆதித்ய பிர்லா குழும தலைவரோட குமாரமங்கலம் பிர்லா வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த சேவைகள் சமூகத்துக்கு நாட்டுக்காக கலைகளுக்காக சிறந்த பங்களிப்பை செய்யக்கூடிய தனிநபர்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் இது. அடுத்ததாக கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசுன்னு சொல்லக்கூடிய பரிசு. ஸோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு சர்வதேச விருது இந்த கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் அவார்டு. ஸோ இந்த பரிசு பார்த்திங்க அப்படின்னா 1989 ரிச்சர்ட் மற்றும் ரோண்டா கோல்டுமேன் ஆகியோரால் நிறுவப்பட்டது. கோல்டுமேன் அப்படிங்கும்போது ரோண்டா கோல்டுமேன். ஸோ அவரால் நிறுவப்பட்டது தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 கண்டங்களை சேர்ந்த 6 சுற்றுச்சூழல் போராளிகளுக்கு இது வழங்கப்படுது.
6 கண்டங்களை சேர்ந்த ஆசியா, ஐரோப்பியா இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கண்டங்கள்லாம் 6 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோவை தலைமையிடமாக கொண்ட கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை சார்பாக இந்த பரிசானது வழங்கப்படுது. பரிசோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு. 1989 நிறுவப்பட்டது. 1990 கொடுத்துட்ருக்காங்க ஆண்டுதோறும். ஸோ 2024 ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு இந்தியாவை சேர்ந்த அலோக் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025 பார்த்தீங்க அப்படின்னா துனிசியாவை சேர்ந்த செமியா கர்பி, மங்கோலியாவை சேர்ந்த பேட்மேங் லவ்சந்தாஸ், அல்போனியாவை சேர்ந்த பெஸ்டானா குரி மற்றும் ஓல்சினிகா, கேனரி தீவுகளை சேர்ந்த கர்லோஸ் மல்லோ மோலினா, அமெரிக்காவை சேர்ந்த லாரன் ஆலன் மற்றும் பெருவை சேர்ந்த மாரிலூஸ் இவர்களுக்கெல்லாம் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2024 இந்தியாவிலேருந்து அலோக் சுக்லா வாங்கியிருக்காங்க. 2025 இந்தியாவிலேருந்து யாரும் வாங்கலாம். பட் ஆசியன் கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது மங்கோலியாவை சேர்ந்த பேட்மேங் லவ்சந்தாஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேர் சொல் தலித் இலக்கிய விருது. இது ஒரு தனிநபர், அதாவது கவர்மெண்ட் அவார்டு கிடையாது. ஸோ இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் தெரியும் இல்லையா, அவர் நிறுவப்பட்டது. அவரோட இதுதான் நீலம் கலாச்சார மையம்னு சொல்லி அவரோட இது. ஸோ அந்த நீலம் கலாச்சார மையத்தின் சார்பாக தான் வேர் சொல் தலித் இலக்கிய விருது வழங்கப்படுது. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய நீலம் கலாச்சார மையம் பிரபல எழுத்தாளர், முன்னாள் IAS அதிகாரி மற்றும் சமூக ஆர்வலரான பி. சிவகாமிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அவரது குறிப்பிடத்தக்க இலக்கிய மற்றும் சமூக பங்களிப்புகளை அங்கீகரித்து தான் வேர் சொல் தலித் இலக்கிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 1 லட்ச ரூபா ரொக்க பரிசும் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது நீலம் கலாச்சார மையம் பா. ரஞ்சித் அவர்களது. ஸோ தலித் இலக்கிய விருது இது பா. சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த திருநங்கைக்கான விருது. சிறந்த திருநங்கைகளுக்கான விருது. இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளோட நலனுக்காக அயராது பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியாக திகழக்கூடிய திருநங்கைகளுக்கு வழங்கப்படுது. தானும் முன்னேறி கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றுறது, நல்வழிப்படுத்துறது. ஸோ அவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக பாராட்டி அவங்கள சிறப்பு பண்ணுறதுக்காக இந்த சிறந்த திருநங்கை விருது வழங்கப்படுது. ஸோ அவர்களை சமூகத்தில் முக்கிய பங்களிப்பாளர்களாக அங்கீகரித்து சிறப்பிக்கும் விதமாக 2021 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த திருநங்கை விருது வழங்கப்பட்டுட்டு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை ஆர். ரேவதி ப்ளஸ் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை கா. பொன்னி இவர்களுக்கு சிறந்த திருநங்கை விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு. 2021 இது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது. மணலில் சிற்பம் செய்வாங்க இல்லையா, அந்த விருது இது. ஸோ உலக புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞராக இருக்கக்கூடிய சுதர்சன் பட்நாயருக்கு பிரிட்டனில் ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது வழங்கப்பட்டிருக்கு. சுதர்சன் பட்நாயக் இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர். ஸோ இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன் பட்நாயக்கு தான். ஸோ ஒடிசாவை சேர்ந்தவர், பிரபல மணல் சிற்ப கலைஞர். இவர் எதுக்காக வாங்கியிருக்காரு இந்த சாண்ட் மாஸ்டர் விருது அப்படின்னா, உலக அமைதி அப்படிங்கிற செய்தியை கொண்ட 10 அடி உயரத்தினால விநாயகர் மணல் சிற்பத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த போட்டியில் அதுக்காக இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நமக்கு மா. அரங்கநாதன் இலக்கிய விருது. இது பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் தமிழவன் மற்றும் பா. திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025க்கு மா. அரங்கநாதன் இலக்கிய விருது. ஸோ இலக்கிய உலகோட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு மா. அரங்கநாதன் அவரோட நினைவாக 2018 ஆண்டு முதல் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் மா. அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கப்பட்டுட்டு வருது. 2018 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் தமிழவன் ப்ளஸ் பா. திருநாவுக்கரசு ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள், ஸோ இந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்காக சிறந்த படைப்பாளிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுது. ப்ளஸ் இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ரொக்க பரிசும் கொடுப்பாங்க மா. அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு. ஹோல்பர்க் பரிசு. ஸோ 2025க்கான ஹோல்பர்க் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. காயத்ரி சக்கரவர்த்தி இது நார்வே நாடாளுமன்றத்தால் கொடுக்கப்படக்கூடியது ஹோல்பர்க் பரிசு அப்படிங்கிறது. 2003 முதல் கொடுக்குறாங்க.
எதுக்காக அப்படின்னா மனிதநேயம், சமூக அறிவியல், சட்டம் அல்லது இறையியல் ஆராய்ச்சித்துறை. ஸோ இதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்காக கொடுக்கக்கூடியது தான் ஹோல்பர்க் பரிசு. இந்த ஆண்டு காயத்ரி சக்கரவர்த்திக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர். அடுத்ததாக கோல்டு மெர்க்குரி அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலாய் லாமா அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தலாய் லாமா அப்படின்னா திபெத்தோட மகதகுருன்னு சொல்லுவோம். ஸோ இது திபெத்தோட 14வது தலாய் லாமா. இவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்ஜின் கியாட்சோ. ஸோ கோல்டு மெர்க்குரி அவார்டு கொடுத்தது தலாய் லாமா அவர்களுக்கு தான். தலாய் லாமாவோட பேர் அப்படிங்கும்போது தன்ஜின் கியாட்சோ. இவர் ஒரு மத குரு அப்படிங்கிறதுனால அவர் அங்கெல்லாம் வந்து திபெத்தில் தலாய் லாமான்னு சொல்லுவோம். இது 14வது தலாய் லாமா இவர். அடுத்ததாக சரஸ்வதி சம்மான் விருது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பட்டியலிடப்பட்ட 22 மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த உரைநடை அல்லது கவிதை இலக்கிய படைப்புக்கு வழங்கக்கூடிய விருது தான் சரஸ்வதி சம்மான் விருது. இது பார்த்தீங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு KK பிர்லா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த விருது இந்தியாவோட உயரிய இலக்கிய விருதுகளில் இதுவும் ஒன்று. விருதாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் இந்திய ரூபாய் ப்ளஸ் பட்டயம் ஒன்று விருதாக கொடுப்பாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான 34வது சரஸ்வதி சம்மான் விருது சமஸ்கிருத அறிஞர் மற்றும் சுவாமி நாராயண் சன்சதாவின் துறவி சாது பத்ரேஸ் தாஸ் சுவாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான 34வது சரஸ்வதி சம்மான் விருது சமஸ்கிருத அறிஞர் மற்றும் சுவாமி நாராயண் சன்சதாவின் துறவியாக இருக்கக்கூடிய சாது பத்ரேஸ் தாஸ் சுவாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு சரஸ்வதி சம்மான் விருது. ஸோ விருதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சுவாமி நாராயண் சித்தாந்த சுதா அப்படிங்கிற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. சாது பத்ரேஸ் தாஸ்க்கு சுவாமி நாராயண் சித்தாந்த சுதா அப்படிங்கிற நூலுக்காக சரஸ்வதி சம்மான் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1991 ஹரிவன்ஸ் சராய் பச்சன் இந்தி மொழிக்காக இந்த விருதை வாங்கியிருப்பார். 2022 பார்த்தீங்க அப்படின்னா சிவசங்கரி அவர்கள் சூரிய வம்சம் நினைவு குறிப்பு தமிழ் மொழிக்காக வாங்கியிருக்காங்க. நினைவு குறிப்பு சூரிய வம்சம் நினைவு குறிப்பு இது வந்து தமிழ் மொழிக்காக சரஸ்வதி சம்மான் விருது வாங்கியிருப்பாங்க 2022. அதுவே 2023 பார்த்தீங்க அப்படின்னா பிரபாவர்மா ரௌத்ரம் சாத்வீகம் அப்படிங்கிற நாவலுக்காக மலையாள எழுத்தாளர் இந்த விருதை வாங்கியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1991 நிறுவப்பட்டது பிர்லா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சரஸ்வதி சம்மான் விருது. 2024 சாது பத்ரேஸ் தாஸ் வாங்கியிருக்காங்க. நிறுவப்பட்ட ஆண்டு வாங்கினவ ஹரிவன்ஸ் சராய் பச்சன் இந்தி மொழிக்காக இதை வாங்கியிருக்காரு. தமிழ் மொழிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2022 சிவசங்கரி அவர்கள் வந்து சூரிய வம்சம் நினைவு குறிப்பு அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி சம்மான் விருதை வாங்கியிருக்காங்க. 2023 வாங்கினவங்க யார் அப்படின்னா பிரபாவர்மா ரௌத்ரம் சாத்வீகம் அப்படிங்கிற நாவலுக்காக மலையாள எழுத்தாளர் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது யார் வாங்கினாங்க, இப்போ யார் வாங்கினாங்க, முன்னாடி யார் வாங்கினாங்க, முதல்ல இந்த விருது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 டைம் சொன்னேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பூஷன் விருது. ஸோ உலகிலேயே மிக உயரமான சிலைன்னு சொல்லக்கூடிய ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் சிலையை தான் நம்ம ஒற்றுமை சிலைன்னு சொல்லுவோம். அந்த சிலையை வடிவமைச்ச சிற்பி ராம் சுதாகர் அவர்களுக்கு மகாராஷ்டிராவோட பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மகாராஷ்டிராவோட துலேவில் பிறந்து சமீபத்தில் 100 வயது எட்டினவர் தான் வந்து ராம் சுதாகர் அவர்கள். ராம் சுதர் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1999 பத்மஸ்ரீயும் 2016 பத்ம பூஷனும் இவர் வாங்கியிருக்காரு ராம் சுதன் அவர்கள். 1995 இந்த விருது கொடுக்கப்படுது மகாராஷ்டிரா பூஷன் விருது அப்படிங்கிறது. 1995 தொடங்கியிருக்காங்க. 96 முதல் விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பரிசு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் மகாராஷ்டிரா அரசு கொடுப்பாங்க. ஸோ இந்த விருது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இலக்கியம், கலை, அறிவியல், விளையாட்டு மற்றும் இந்த துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தது. பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பணி, இதழியல், பொது நிர்வாகம் மற்றும் சுகாதார சேவைகள் இந்த மாதிரி விரிவுபடுத்திகிட்டே போயிட்டாங்க மகாராஷ்டிரா பூஷன் விருது. ஸோ ராம் சுதர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒற்றுமை சிலைக்காக.
அடுத்ததான் மியூசிக் அகாடமியோட விருதுகள். ஸோ இது 99ஆம் ஆண்டுக்கான விருது. ஸோ வயலின் இசைக்கலைஞராக இருக்கக்கூடிய ஆர்கே ஸ்ரீராம்குமாருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்கு. பிரபல இசைக்கலைஞருக்கான இசைக்கலைஞரும் பேராசிரியருமான CA ஸ்ரீதரா இவர் இசை அறிஞர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பரதநாட்டிய கலைஞரான ஊர்மிளா சத்யநாராயணன் நிருத்திய கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கதகளி இசைக்கலைஞர் மாடம்பி சுப்பிரமணிய நம்பூதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீணை இசைக்கலைஞர்கள் JT ஜெயராஜ் கிருஷ்ணன் மற்றும் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா TTK விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராம்சார் சதுப்பு நில பாதுகாப்பு விருது. ஸோ ஈரநிலங்களை பாதுகாக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதா ராம்சார் சதுப்பு நில பாதுகாப்பு விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா சதுப்பு நிலத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துறது, அதை பாதுகாக்கிறது, அந்த செயலை செய்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அரசாங்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை தனிநபராக இருக்கட்டும் அவர்களோட பணியை பாராட்டி இந்த விருதை கௌரவிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதை வாங்கின முதல் இந்தியர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். இந்தியாவிலேயே இந்த விருதை முதல்ல வாங்கினவங்க ஜெயஸ்ரீ வெங்கடேசன் தான். ராம்சார் சதுப்பு நில பாதுகாப்பு விருது 1996 ராம்சார் மாநாட்டோட ஒப்பந்த கட்சிகளோட 6வது கூட்டத்தில் நிறுவப்பட்டுச்சு. 1999 கொடுத்துட்ருக்காங்க. இதை சென்னையை சேர்ந்த ஜெயஸ்ரீ வெங்கடேசன் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ராம்சார் விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் இவர் தான். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கேர் எர்த் ட்ரஸ்ட்டோட இணை நிறுவனராக இருக்கக்கூடியவங்க. நமக்கு ராம்சார் தலங்கள்னு சொல்லும்போது இந்தியாவில் மொத்தமாக 91 இருக்குது. அது தமிழ்நாட்டிலே அதிக அளவில் 20 இருக்குது. அடுத்ததாக ஏபல் பரிசு 2025. ஸோ இந்த பரிசு பார்த்தீங்க அப்படின்னா மசாகி காசிவாராவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ஏபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு கணிதவியல் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது ஏபல் பரிசு அப்படிங்கிறது. மசாகி காசிவாரா 2025க்கான ஏபல் பரிசை வாங்கியிருக்காங்க. இவர் 78 வயதான கணிதவியலாளரை நார்வே அறிவியல் மற்றும் கடிதங்கள் அகாடமி கௌரவிச்சு கொடுத்துருக்காங்க. ஏபல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தில் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. இது பெரும்பாலும் இந்த துறைக்கான நோபல் பரிசாகவும் சொல்லப்படுது ஏபல் பரிசு. ஸோ இந்த ஏபல் பரிசு அப்படிங்கிறது மசாகி காசிவாராவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற நீர் வல்லுநராக இருக்கக்கூடிய குண்டர் ஃப்ளோஷல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வியன்னா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர். 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாக்ஹோம் வாட்டர் ப்ரைஸ்னு சொல்லுவோம். இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் வாட்டர் இன்ஸ்டியூட் இவங்க தான் வழங்குறாங்க. 1991 இந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பரிசு பார்த்திங்கன்னா புவியியல் மாற்றத்தில் அடிப்படையில் பெரும்பான்மையான வெள்ளம் எப்போ வருது அப்படிங்கிற அந்த அறிவியல் ஆராய்ச்சிக்குள்ள அவருடைய முன்னணி பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு. குண்டர் ஃப்ளோஷல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா US டாலரில் $1,00,000 விருது, $1,00,000 விருது ப்ளஸ் படிக சிற்பம் ஒன்று கொடுப்பாங்க. குண்டர் ஃப்ளோஷல் ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு நீர் வல்லுநராக இருக்கக்கூடிய குண்டர் ஃப்ளோஷலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ள அறிவியல் ஆராய்ச்சிக்காக. அடுத்ததாக பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை விருது. ஸோ அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய பொருட்களை வச்சு கட்டடத்தை கட்டுறது, சுற்றுச்சூழலுக்கு எந்தவித ஆபத்தையும் கொடுக்காமல் எந்தவித கேடும் ஏற்படுத்தாமல் யூஸ் பண்ணி அந்த யூஸ் பண்ணி கொடுக்கறது, பிரிக்ஸ் ஆகட்டும் மூங்கிலாகட்டும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சிறப்பாக வச்சு செய்கிறது, சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது, அதை வச்சு செய்கிறதுக்காக இந்த பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை விருது கொடுக்கப்படுது. இது கட்டிடக்கலையிலேயே உயர்ந்த விருதாக பார்க்கப்படுது. இது 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சீன தகமையாளர் லியூ ஜியாஹூன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை விருது. இந்த கட்டிடக்கலை உயரிய விருது பார்த்தீங்க அப்படின்னா சிகாகோவோட பிரிட்ஸர் குடும்பத்தினால அவர்களோட அயாத் அறக்கட்டளை அதன் மூலயமா 1979ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஆண்டுதோறும் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025 லியூ ஜியாகூன் சீனாவை சேர்ந்தவர் கட்டடக்கலைஞர் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $1,00,000 ப்ளஸ் வெண்கல பதக்கமும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டென்மார்க்கோட விருது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா விஜயசங்கர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவிற்கான டென்மார்க்கோட கௌரவ தூதர ஜெனரலாகவும் தி சன்மார்க் குழுமத்தோட தலைவராகவும் இருக்கக்கூடியவர். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க்கோட விருது நைட்ஸ் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டென்மார்க்
இந்த விருதுனால் வந்து டென்மார்க் விருதுனால் வந்து பரிசு பெற்றிருக்காரு. ஸோ இந்த விருது இந்தியா மற்றும் டென்மார்க்கோட உறவுகளை வலுப்படுத்துறதுல அவரோட முக்கியமான கன்சுலர் சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய பிரஜைகளுக்கு வெளிநாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவசர நிலைகளில் சரியான நேரத்தில் உதவக்கூடியவராக இருக்கிறதுனால இந்தியாவோட விஜய் சங்கர் அவர்களுக்கு டென்மார்க்கோட உயரிய விருது கிடச்சிருக்கு. உயரிய விருதில் டென்மார்க்கோட விருது கிடச்சிருக்கு. நைட்ஸ் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டென்மார்க் அப்படிங்கிற விருது கிடச்சிருக்கு. அடுத்ததாக ரிசர்வ் வங்கிக்கு ஒரு சர்வதேச விருது ஒன்று கிடச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா எண்ம முன் முயற்சிகளுக்காக நிகழாண்டு எண்ம மாற்ற விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிசர்வ் வங்கி. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டுன்னு சொல்லுவோம். எண்ம மாற்ற விருது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு 2025. ஸோ இது ஒரு சர்வதேச விருது ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பிரபா மற்றும் சார்த்தி அப்படிங்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனது உள் மேம்பாட்டு குழுவால் உருவாக்கப்பட்ட புதிய டிஜிட்டல் கருவி. ஸோ இந்த டிஜிட்டல் கருவிக்காக வந்து சர்வதேச அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் 1935 நிறுவப்பட்டது. ஏப்ரல் 1. தலைமை எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் ரிசர்வ் பேங்க்கோட ஆளுநர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. இவர் 26வது ஆளுநர். எண்ம மாற்ற விருது. ஸோ எதுக்காக பிரபா மற்றும் சார்த்தி அப்படிங்கிற 2 புதிய டிஜிட்டல் கருவிகளை கண்டுபிடிச்சதுக்காக, சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராம்நாத் கோயங்கா விருது. இது பத்திரிகையில் சிறந்த பத்திரிகைகள் செயல்படுத்துறதுக்காக கொடுக்கறது. ஸோ ராம்நாத் கோயங்கா விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்பை அளிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது. இது அதிபர் வந்து திரௌபதி முர்மு வந்து வழங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் முர்மு வந்து வழங்கியிருக்காங்க. இதில் 19 விருதுகள் வழங்கியிருக்காங்க. இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா புலனாய்வு, இதழியல், விளையாட்டு, அரசியல் மற்றும் அரசு, புத்தகங்கள், சிறப்பு, எழுத்து மற்றும் பிராந்திய மொழிகள் உள்ளிட்ட 13 பிரிவுகளுக்குள்ள அச்சு மற்றும் டிஜிட்டல் வடிவங்களில் 27 பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரிவின் கீழே ராம்நாத் கோயங்கா விருது 19வது விருதுகள். இது இப்போ கொடுக்கறது 19வது விருதுகள். 13 பிரிவுகளின் கீழே 27 பத்திரிகையாளர்கள் இந்த விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ராம்நாத் கோயங்கா விருது இந்திய பத்திரிகை துறைகளில் சிறந்த பங்களிப்பு செய்கிறதுக்காக கொடுக்கறது. அடுத்ததாக கோவை விஜயவாசகர் வட்ட விருதுகள் 2025. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் விருது எழுத்தாளர் மு. குலசேகரன் அவர்களுக்கும், பொதுமை பித்தன் விருது எழுத்தாளர் குமாரநந்தன் அவர்களுக்கும், மீரா விருது கவிஞர் மாதார் அவர்களுக்கும், சிறந்த நூலகர் விருது சக்தி வை. கோவிந்தன் அவர்களுக்கும், சிறந்த நூலகர் விருது சக்தி வை. கோவிந்தன் அவர்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா கோ. ராமசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான வானதி விருது பார்த்தீங்க அப்படின்னா ஏ. சுகுமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 10வது ஆண்டாக நடைபெற உள்ள விஜயா வாசகர் வட்ட விருதுகள் வழங்கும் விழா பார்த்தீங்க அப்படின்னா உலக புத்தக தினமான ஏப்ரல் 27 அன்னைக்கு இந்த விருதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கோவை விஜயா வாசகர் வட்ட விருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் இதெல்லாம் 2025 இந்த பிரிவின் கீழே இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஜெயகாந்தன் விருது, புதுமை பித்தன் விருதுன்னு இந்த பிரிவின் கீழே இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் நாட்டோட உயரிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டாடா குழும தலைவராக இருக்கக்கூடிய என். சந்திரசேகரன் அவர்களுக்கு கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை வந்து பிரிட்டன் வழங்கியிருக்காங்க. எதுக்குன்னா பிஸ்னஸ், அந்த வணிக உறவுகளை இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் சிவில் பிரிவு. அதில் அந்த பிரிவின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. சந்திரசேகரன் அவர்களுக்கு கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிராமி விருது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க பாடகி ப்ளஸ் தொழிலதிபராக இருக்கக்கூடிய சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் இவர் அது திரிவேணி இசை ஆல்பத்துக்காக கொடுத்துருக்காங்க. இது இவங்களோட 2வது கிராமி விருது. அடுத்ததாக அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ். ஸோ ராஜகுமாரி சாதனை படைச்சிருக்காங்க. அவர் ஒரு இந்திய அமெரிக்க ரேப் பாடகர் ப்ளஸ் பாடலாசிரியர். இது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ராஜகுமாரி முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த பாடலுக்காக அப்படின்னா ரெனிகேட் அப்படிங்கிற பாடலுக்காக வி நெவர் ரன் நாங்கள் ஓட மாட்டோம் அப்படிங்கிறது
ஸோ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ் ராஜகுமாரி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கிராமி விருது 2வது டைமாக சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்கர் விருது இப்போ வழங்கப்பட்டது 2025 97வது ஆஸ்கர் விருது. ஸோ இந்த விருது வழங்குற விழா பார்த்திங்க அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்தது. இதில் அனோரா திரைப்படம் அப்படிங்கிறது ஆஸ்கர் விருது வழங்க விழாக்கூடிய 5 விருது விழாவில் 5 ஆஸ்கர் அவார்டு அந்த அனோரா திரைப்படம் வாங்கியிருக்கும். அதில் இயக்குனர் ஷான் பேகரை பார்த்திங்க அப்படின்னா 4 ஆஸ்கர் விருதுகளை வாங்கி வரலாற்று சாதனை படைச்சிருப்பார். அடுத்ததாக மிருத்யுஞ்சய் மொஹபத் ராவ், இவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் IMDன்னு சொல்லக்கூடிய அதோட தலைமை இயக்குனராக இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சய் மொஹபத் ராவ் பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்கான விருதை வாங்கியிருக்காங்க. அமெரிக்க வானிலை ஆய்வு சங்கத்தோட அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் இதை வழங்கியிருக்காங்க. தலை சிறந்த சேவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவியதற்காக இவர் 2025ஆம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவையை வாங்கியிருக்காரு. ஸோ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்க வானிலை ஆய்வு சங்கத்தோட அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் தான் இதை வழங்கியிருக்காங்க. ஸோ உலக வானிலை அமைப்புக்கான இந்தியாவோட நிரந்தர பிரதிநிதியாகவும் ஐநாவோட வானிலை முகமையோட 3வது துணை தலைவராகவும் இவர் பதவி வகிச்சிட்ருக்காரு மிருத்யுஞ்சய் அவர்கள். ஸோ அவர்களுக்கு இந்த சிறப்பான அந்த புயல் நேரத்தில் செயல்பட்டதுக்காக முன்னறிவிப்பு கொடுத்ததுக்காக அமெரிக்கா ஆணையம் இதை கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் அவர்களுக்கு பரிசு பாராட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நடிகை ஹேமமாலினி அவர்களுக்கு இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பு அங்கீகரித்து பத்ம விபூஷன் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது வழங்கப்பட்டிருக்கு. இசையமைப்பாளர் AR ரகுமான் தான் இந்த விருதை வழங்கியிருப்பாங்க ஹேமமாலினி அவர்களுக்கு. யாரோட விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்ம விபூஷன் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சபானா ஆஷ்மி, இவங்க 16வது பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடகப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருதை சபானா ஆஷ்மி வாங்கியிருப்பாங்க. இவங்க ஒரு பன்மொழி திரைப்பட நடிகை. அடுத்ததாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு BCCIயோட வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஜஸ்டித் பும்ரா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலி உம்ரிக்கர் விருது வழங்கப்பட்டிருக்கும். சர்வதேச மகளிர் வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தேசிய கடல்சார் வருணா விருது. ஸோ கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்னு சொல்லுவோம். அதன் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கடல்சார் வருணா விருது கடல்சார் துறையில் இந்தியாவோட மிக உயர்ந்த தனிநபர் அங்கீகாரம் தேசிய கடல்சார் வருணா விருது அப்படிங்கிறது. ஸோ இதை ஏப்ரல் 5, 2025 மும்பையில் நடைபெற்ற 62வது தேசிய கடல்சார் தினம் அந்த கொண்டாட்டத்தின் போது சினர்ஜி மரைன் குழுமத்தோட நிறுவனராக இருக்கக்கூடிய ராஜேஷ் உன்னிக்கு இந்த மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டது. எங்கே வழங்கப்பட்டது அப்படின்னா 62வது தேசிய கடல்சார் தினம் கொண்டாட்டத்தின் அப்போது சினர்ஜி மரைன் குழுமத்தோட நிறுவனராக இருக்கக்கூடிய ராஜேஷ் உன்னிக்கு தேசிய கடல்சார் வருணா விருது DGS மூலிமா வழங்கப்பட்டிருக்கு. கப்பல் போக்குவரத்து இயக்குநரின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் விருது. ஸோ ஸ்காட்ச் விருது அப்படிங்கிறது போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய விருது. உத்தரப்பிரதேச காவல்துறையோட விசாரணை வழக்கு தொடுக்கிறது மற்றும் தண்டனை வழங்கக்கூடிய போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் சிறந்து விளங்குறதுக்காக தேசிய அளவில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவில் மதிப்புமிக்க விருதான ஸ்காட்ச் விருதை உத்தரப்பிரதேச காவல்துறை அவங்களோட போர்ட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன போர்ட்டல் அப்படின்னா விசாரணை பண்ணுறது வழக்கு தொடுக்கிறது ப்ளஸ் தண்டனை வழங்கக்கூடிய அந்த போர்ட்டல் சிறந்து விளங்குது கரெக்டாக செயல்படுது அப்படிங்கிறதுக்காக தேசிய அளவில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவில் மதிப்புமிக்க விருதாக சொல்லக்கூடிய ஸ்காட்ச் விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா காவல்துறையோட தொழில்நுட்ப சேவைகள் பிரிவால் உருவாக்கப்பட்டது. ஸோ கடுமையான குற்றங்களை கண்காணிக்கிறதும் விரைவான விசாரணைகளை உறுதி செய்கிறதுலையும் குற்றப்பத்திரிகைகளை சரியான நேரத்தில் தாக்கல் செய்கிறதுலையும் நீதிமன்ற விசாரணை செயல்திறனை மேம்படுத்துறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலுக்கு ஸ்காட்ச் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது உத்தரப்பிரதேச காவல்துறையோடது. ஸோ இதுதான் நம்ம இந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக பார்த்துட்டு இருந்த அவார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவார்ட்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ஷனாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.